நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த மனிதர்களிலே உயர்ந்த மனிதர். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? என்னுடைய மௌத்து கடைசி நேரம் சிறப்பா அமையணும் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. அந்த சிறப்பான ஒரு மரணம் நபி அவர்களுக்கு எப்படி வந்துச்சு நினைச்சு பாருங்க. நம்மெல்லாம் இன்னைக்கு நினைக்கிறோம், நான் ஹரமுக்கு போகணும், காபா பக்கத்தில் தொழுவணும், அப்படி சஜிதாவில் கிடக்கும்போது என் ரூஹ் பிரியும் நினைக்கிறோமா இல்லையா? அப்படி ஒரு ரூஹ் பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கேட்குறோம் கேட்கல அது வேற விஷயம். யாராவது அப்படி மௌத்தா போயிட்டா நம்ம என்ன நினைக்கிறோம்? சரியான மனுஷன், இவ்வளோ பெரிய பாக்கியசாலி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சஜிதாவில் மரணிப்பதுதான் பெரிய பாக்கியம் என்று இருந்தால் நபி அவர்கள் அதை தானே கேட்டிருப்பாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் கடைசி நேரம் எப்படி நடந்துச்சு? ஆயிஷா அம்மையாருடைய மடியில் படுத்திருக்கும் போது நடந்துச்சு. இதாங்க குடும்பம். குடும்ப உறவுங்கிறது சாதாரணமானது இல்லை. ஆயிஷா நாயகி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பின்னாலேயும் பெருமையா சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்குரிய முறை நாளில் தான் வஃபாத்தானார்கள். நபி அவர்கள் வஃபாத்தாகும் போது அவருடைய எச்சிலோடு என் எச்சில் கலந்திருந்தது. நபி அவர்கள் வஃபாத்தாகும் போது என்னுடைய மடியில் சாய்ந்தவர்களாகத்தான் நபி அவர்கள் ரூஹ் பிரிந்தது என்று சொல்கிறார்கள். என்றால் குடும்ப உறவுங்கிறது சாதாரணமானதல்ல. எந்த நிலையிலும் நம்முடைய குடும்ப உறவுகளை பால்படுத்தி விடக்கூடாது. ரமலானுடைய கடைசி நேரத்தில் இருக்கிறோம். இந்த 30 நாட்களும் பேசின பேச்சுக்கள் எல்லாமே குடும்ப உறவுகளை பற்றி தான் நம்ம பேசுவோம். இன்னைக்கு இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம குடும்பத்தை சாலிகான குடும்பமா உருவாக்கணும். அப்படி உருவாக்கப்படக்கூடிய குடும்பம் தான் இந்த உலகத்தில் கடைசி மூச்சு நம்முடைய உடலை விட்டு பிரிகிற வரை அந்த உயிர், அந்த ஆன்மா நமக்காக வேண்டி கூடவே இருக்கும்.